அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பட்டாசு வெடிப்பதை தவிர்ப்போம், பல உயிர்களை காப்போம். இறுதி பதிவு. வீணாக செலவழிக்கும் போது காசை கரியாக்காதே என்று வழக்கத்தில் சொல்வதுண்டு. ஆனால் இன்று நம்முடைய குழந்தைகளுக்கு வெடியை வாங்கிக் கொடுத்து விபத்தை தேடிக் கொள்கிறோம் என்பது ஒரு புறமிருக்க, காசை எப்படி கரியாக்க வேண்டும் என்ற பாடத்தையும் கற்றுக் கொடுக்கிறோம். அந்த நாளில் அருட்கொடை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள். அல் குர்ஆன் 102:8 பதிவாகியுள்ளது. பொருளாதாரம் என்பது ஒரு அருட்கொடை. அந்த அருட்கொடையை எப்படி செலவழித்தோம் என்பது பற்றி விசாரிக்கப்படுவோம் என்ற பயம் நமக்கு வர வேண்டும். பட்டாசு வகைக்காக செலவழித்த பணக்காசுக்கு நாம் பதில் சொல்லாமல் மறுமையில் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பட்டாசுகளால் ஏற்படும் பாதிப்புகளின் பட்டியல் சுருக்கமாக: பொருளாதாரத்தை பயனற்ற வழியில் விரயமாக்குவது, பட்டாசு வெடித்து உயிர்கள் பலியாவது, பட்டாசுகள் மூலம் குடிசைகள் எரிந்து சாம்பலாவது, பட்டாசு வெடிப்பவர்களுக்கும் அருகில் இருப்பவர்களுக்கும் படுகாயங்கள் ஏற்படுத்துவது, மனிதனின் காதுகள் தாங்கிக் கொள்ள முடியாத அதிக சப்தம் காரணமாக கேட்கும் திறனில் ஏற்படும் பாதிப்புகள், இதய நோயாளிகளும் பச்சிளம் குழந்தைகளும் சிந்திப்பவர்களும் படிப்பவர்களும் இந்த சப்தம் காரணமாக கடுமையான பாதிப்புகளுக்கும் மன உளைச்சல்களுக்கும் ஆளாகுவது, பட்டாசுகள் மூலமாக வெளியேறும் நச்சுப்புகை மூலம் காற்று மாசுபடுகிறது. அதை சுவாசிப்பதன் மூலம் மனிதர்களும் இன்ன பிற உயிரினங்களும் கடும் பாதிப்புகளை சந்திக்கின்றன. நோயாளிகளும் அதிகம் பாதிக்கப்படுகின்றன. பட்டாசு வெடிப்பதன் மூலம் குப்பைகளில் அளவும் அதிகரித்து சுகாதாரக்கேட்டை ஏற்படுத்துகிறது. நச்சு பொருள் கலந்த குப்பைகளால் மண் வளமும் பாதிக்கப்படுகிறது. இவ்வளவு பாதிப்புகளை ஏற்படுத்துவதுடன் இதனால் எந்த நன்மையாவது உள்ளதா என்றால் அதுவும் இல்லை. சிந்திப்போமாக, செயல்படுவோமாக. பட்டாசுகளை தவிர்ப்போம், பல உயிர்களை காப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.